அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்க இருந்து போடா. அவன் என்ன நீ தாலி கட்டின பொண்டாட்டியா? ஆமாண்டா, அவன் நான் தாலி கட்டின பொண்டாட்டிடா. என்னோட வாழ்க்கையிலே நான் தொட்ட முதல் பொண்ணு அவதான். அவ விரும்புனா என் கூட கடைசி வரைக்கும் வாழ போறது அவதான். அப்பதான் உன் அன்பும் பாசமும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னையும் அறியாம நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நாகரிகம் தெரியாத ராஸ்கல், வாடா. அந்த நிமிஷத்துல இருந்து நீதான் என்னோட உயிர், நீதான் என்னோட உடல், நீதான் என்னோட உலகம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோட காதல யூஎன் மிலிட்டரி கேம்புக்கு போனதுக்கு அப்புறம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ என் மனசை உடைச்சு என் காதல இங்கே சொல்ல வச்சுட்ட. இதுக்கும் மேல நான் நடிக்க விரும்பல. I love you மேஜர். I love you மேஜர். I too love you. மச்சான் என்ன நடக்குது? டேய் தூக்கு சத்தம் கேக்குதுடா. இங்க கிடக்கு. ஏய் மச்சான் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நினைச்சா இதான் நடக்குமெண்டு. மச்சான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்குடா. மச்சான் ரெண்டு பேருமே ஹாப்பியா இருக்கும். என்ன மச்சான் ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கணும். I am the happiest man of the world. சோல்ஜர்ஸ், நம்ம மேஜர் ஃபாரஸ்டோட தப்பிச்சு வரதா தகவல் வந்திருக்கு. இனிமே அவர் உயிருக்கு தீவிரவாதிகள்ட்ட இருந்து பெரிய ஆபத்து வராதுன்னு நாங்க நம்புறோம். Honey, wait. Look there. Doom and fruits. Wow. Oh, big it is. It's size like a football. Yeah. அங்க பாரு, doom fruit. Wow. Wow. Hey, இதான் அந்த பழமா? Yeah. இது டேஸ்ட் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு? Wow. செம டேஸ்டா இருக்கு. Yeah. Oh, what a smell. Have. டேஸ்ட் எல்லாம் நல்லதா இருக்கு. பட் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இவ்வளவு உயரத்துல இருக்கு, எப்படி ஏறி பறிக்க முடியும்? ஆஹா, அதுதான் இயற்கையின் அதிசயம். இங்க இருக்கிற பழங்கள் எல்லாம் பறவை இனத்திற்கு மட்டும்தான். I see. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா, இயற்கையால படைக்கப்பட்ட இந்த சுவையான பழங்கள் தரையில வாழ மிருகங்களுக்கு இல்ல. ஓ, அப்படியா? இயற்கையால படைக்கப்பட்ட இந்த சுவையான பழங்கள் தானா பழுத்து கீழே விழுந்தாதான் தரையில வாழ மிருகங்களுக்கு கிடைக்கும். தெரியுமா? ஓ, I see. டார்லிங், இப்ப என்ன நடக்குது பாக்குறியா? ஏன் ஷூட் பண்ண? ஹே, பாத்தியா? ஒரு செகண்ட்ல பழம் கீழே வந்துருச்சு. பழம் மேல இருந்தா அது பறவைங்களுக்கு சொந்தம், அதுவே கீழே விழுந்தா மிருகங்களுக்கு சொந்தம். ஆனா எது எங்க இருந்தாலும் எப்பவும் அது மனுஷங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். புரியுதா ஹனி? உண்மைதான் மேஜர். இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரே அழிவு சக்தியே மனித மிருகம் தானே. ஏன் மனித மிருகமே? ஏய், நான் மிருகமா? ஆமா, உலகம் தோன்றிய நாள்ல இருந்து எந்த மிருகமாவது
இயற்கை விதிகளை மீறி இருக்கா? இல்லதா? ஆனா நீ நான் நாம இயற்கை விதிகளை மீறிக்கிட்டு இருக்கோம். இந்த பூமியை அழிக்கிறோம், அழிச்சுக்கிட்டே இருக்கோம். சத்தியமா மேஜர்? நாளைக்கு இந்த உலகமே அழிய போறது 6 அறிவு படிச்ச மனுஷங்களால தானே தவிர 5 அறிவு படிச்ச மிருகங்களால இல்ல. ஹனி, நீ இதை ஒத்துக்கிற சரியா? ஹே ஹனி, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஓகே, மச்சான் இப்படியே இந்த காடை தாண்டி போடலாம் போல இருக்குடா. ஏய் மேல விழுந்துறாதடா. ஏய், சூப்பரா இருக்கு மச்சான். வாவ்! Come on, சூப்பரா இருக்கும். Hey! கைய விடுங்க, கைய விடுங்க. சிஸ்டர், மச்சான், இந்த காட்டுக்குள்ள எப்படி நான் இருக்க போகணும்னு நினைச்சேன். ஆனா இந்த காடு எனக்கு வடிவா பிடிச்சு போட்டுது. தேங்க்யூ ஜீசஸ். மேஜர் காட்டுக்குள்ளே போயிட்டாரு. இருந்தாலும் தகவல் தொடர்பு இல்லாதனால நாம அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. ஹெலிகாப்டர் ஆபரேஷன்ல இறங்கலாம்னு ஹெட் ஆபீஸ்ல முடிவு பண்ணிருக்காங்க. உலகத்துல இருக்கிற 5 பெரிய காடுகள்ல இந்த ஆப்பிரிக்கா காடும் ஒண்ணு. மேஜர் சேஃபா கவனமா வரணும். என்னடா இந்த பறவை இந்த பக்கத்தான வந்தது? என்னது? மாட்டி கொண்டது. விழுந்து விட்டது. விழுந்து விட்டது. ஹனி, யூஎன் கேம்ப் போறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கு. எஸ் ஹனி. ஆனா இந்த காட்டை விட்டு போக மனசே வரல. இங்கேயே இருந்தெல்லாம் போல இருக்கு. எனக்கும் அப்படியே தான் இருக்கு. இந்த காட்டு வாழ்க்கை நல்லா தான் இருக்குல்ல? So beautiful. சுத்துகிறதே. மேஜர், Oh my God. அங்க ஏதோ கன் சத்தம் கேக்குது. மரா, என்னாச்சு? தொடாதீங்க, தொடாதீங்க. முதல்ல போய் அங்க கொடி விட்டுங்க. மரா. ஏய், ஒண்ணு இல்லடா. கவலைப்படாத. எழுந்து. சிஸ்டர் மெதுவா கட்டுக்கோ. மச்சான் காந்துடா. Be careful. டேய், கொஞ்சம் பொறுத்துக்கடா. இது காட்டு மூலிகை. ராத்திரிக்குள்ள சரியாயிடும். ஓகே, ஏண்டா மச்சான், மரக்கறிகள் சாப்பிட்றவங்கள வெஜிடேரியன் என்று சொல்றோம். இங்க தாவரங்களே நுண் வெஜிடேரியனாகத்தான் இருக்குது. மாமிசம் சாப்பிட்ற மனஞ்செடி கொடிகளை நான் இங்க தான் மச்சான் பாக்குறேன். எரியுது மச்சான். ஓவரா பேசினா இப்படிதான் எரியும். பேச்சு குறைடா. मारन, उशु फैमिली फोटो माइका दिया जा. மச்சான் என்னடா சொல்றாள்? உன் ஃபேமிலியை பத்தி கேக்குறடா. சொன்னான். விடு விடு. இது என் அப்பா, மை டாடி. இது என் அம்மா, மதர். இது என் சிஸ்டர் ரஜினா தாமரை. இது நான், ஜான் தமிழ் மாறன். நான். Wow, honey, Maran's family members are looking very respectful. Hey, what happened? What happened, Maran? மாறனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இலங்கையில நடந்த போர்ல இறந்து போயிட்டாங்க. இப்போதைக்கு இவனுக்காக உயிரோட இருக்கிறது இவன் அக்கா மட்டும்தான். My God. அழாத
மாறன், உன் வாழ்க்கையில ஏற்பட்ட இழப்புக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ப்ளீஸ். சகோதரி, மாறிக்கொண்டே இருக்கிற இந்த கால வெள்ள ஓட்டத்தில் எங்கட காயங்கள் வெளியில ஆறுன மாதிரி தெரிஞ்சாலும் எங்கட ரணங்கள் இன்னும் உள்ள ஆறுன பாடில்லை. யாழ், பவுனியா, மன்னார் என்று செல்வ செழிப்போடு வாழ்ந்த எம் இன மக்கள் அகதிகள் என்ற பெயரால வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்து புலம்பெயர்ந்து வெட்கி வேதனைப்பட்டு வெளியில் சொல்ல முடியாமல் உயிர் வாழ்வதற்காக உண்டு வாழும் கொடுமை ஒரு முறை. எங்கட மக்கள் புலம்பெயர்ந்து வெளியில் சொல்ல முடியாத பல வேதனைகளை சுமந்து கொண்டு வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் மன உறுதியோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயம் ஒரு நாள் நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு. நீங்கள் ஆறுதல் சொன்னதுக்கு மிக்க நன்றி சிஸ்டர். ஜோதி, மாறன் கட்டிக்க போற பொண்ணை பாத்திருக்கியா? நோடியா? டேய் மச்சான், போட்டோ எடுத்து காட்டுறா. இந்த போட்டோல மாறன் பக்கத்துல பியூட்டிஃபுல்லா நிக்கிறாங்களே, இவங்க தான் கேத்தரின் ஜெபமாலை, மாறனை கட்டிக்க போற முறை பொண்ணு. இவனுக்காகவே இலங்கையில அவங்க காத்துட்டு இருக்காங்க. மாறனும் அவங்கள உயிருக்கு உயிரா நேசிக்கிறான். Wow. Is she my cousin? She's looking like an angel. She's so beautiful. மாறனுக்கு ரொம்பவே பொருத்தமா இருப்பாங்க. தேங்க்யூ சிஸ்டர். என்றாலும் என்ற காதலியோட இப்போதைக்கு கல்யாணம் இல்லை. ஏனென்றால் நான் கை நிறைய சம்பாதிக்க வேணும். நான் சொந்த கால் நின்ற பிறகுதான் இவ்வளவு கல்யாணம் முடிப்பேன். எஸ். என்ற காதலி எத்தனை வருஷமானாலும் எனக்காக காத்து கொண்டிருப்பாள். கொடுங்க. ஏய், அந்த பொண்ணு நம்ம பாஷை பேசுறா. அவ நம்ம ஆளதான் இருக்கணும். விஷ அம்பு போட்டு கொல்லாதீங்க. வாங்கடா. மச்சான், சொல்றா. எனக்கு உடம்புலாம் சரியா வலிக்குது. நான் கொஞ்சம் படுத்துக்கொள்ளவா? சரிடா, படுத்துக்கோ. மெதுவா பாத்து பாத்துறா. Angel. Oh my God. இப்ப என்னடா உன்ட கால்ல ஏதோ சொல்றாள்? மச்சான், என்ன காட்டு வாச்சுங்களா? மச்சான், என்ன நடக்கல, என்ன தூக்கிட்டு ஓடுறா. மண்டி போடு. முதல்ல நான் கையை தூக்குற மாதிரி தூக்கி நான் கத்துற மாதிரி கத்துங்க. அஜ்வா அஜ்வா மஜாவோ, 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 அஜ்வா அஜ்வா மஜாவோ. ஏய் தக்கோ. கைதோ, கைதோ. மச்சான், தூக்குடா. ஏ பொண்ணே, உனக்கு எப்படி எங்க பாஷை தெரியும் சொல்லு. ராணியம்மா, நான் உங்க எனது பொண்ணு கூட படிச்சதுனால உங்க பாஷை எனக்கு தெரியும். ஏய், இவங்க எல்லாம் யாரு? ராணிமா, இவர் என்னோட காதலர், இவர் என்னோட சகோதரன். அப்படியா மகளே? வா, என் கூட வா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வா. சரி சரி. மேஜர், கைய வைங்க. நானும் வரேன். மாறா, you just stay there. Don't come. நான் இல்லையா? Don't come. ஏய், மாறா. ஐயோ, நான் என்ன செய்வேன்னு தெரியும். அவனுங்க காட்டு மனுஷங்கடா, எது சொன்னாலும் அப்படியே செஞ்சிரு. மச்சான், கெதில வாங்கோ. இல்ல என்ன சுட்டு திட்டு போடுவாங்களே என்ன. இப்ப எங்க கூட்டிட்டு போறாங்க? அப்படி இல்ல, அப்படி இல்ல. அப்படிதான். ஐயோ மச்சான், தூக்கு மட்டும் தோட லோடா இருக்கு மச்சான். வழிகால பதலோ. ஐயோ, இவங்க வருவாங்களா மாட்டாங்களா என்று தெரிய இல்ல. இவங்களும் விட்டவாறு இல்ல. இவன்ட்ட கேட்டு பாப்பமா. லைட் லைட் வெளிச்சம் வெளிச்சம். ஐயோ, அவங்க எங்க போயிருக்காங்க, இவங்கள்ட்டே கேட்டு பாத்துருவோம். என் மகளே, நான் சொல்றேன், நீங்க 100 வயசு வாழணும். டே பையா, இந்த பொண்ணு கழுத்துல சந்தோஷமா தாலியை கட்டு. இந்த புடி. கட்டு, சீக்கிரம் கட்டு. நம் சூரிய கடவுளின் முன்னே இருவரும் கணவன் மனைவி
மனைவியாகி உங்கள் இருவரின் உடலும் கலந்து ஒன்று சேரட்டும். ஏய் என்ன சொல்ற நீ? ஏய் என்ன உன் புருஷன் சொல்றதை கேட்க மாட்டானா? சொல்லு, இப்பவே விஷம் போட்டு கொன்னுரு. No. She will kill you with the poison arrow. Oh, Please, honey. Please cooperate with me. Please, please, please. ஓகே ஓகே ஓகே